பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர் ஆறு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. பாலம் செமையாக இருக்குது பாருங்க. இப்போ நம்ம கடையிலேருந்து இப்போ லாக் பண்ணிட்டு வரோங்க. வெயிலில் வந்து இந்த ஃபோனில் எடுத்தோம்னா அது ட்ரையாக அதான் இது பிளேஸுக்கு போ அப்படிங்குது பாருங்கள். நம்ம ஊர் ஆறு செமையாக இருக்குங்க. ரொம்ப அகலம், நீளம் கூட கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா நீளம். அதுபோக அந்த பக்கம் அப்படி தான் பாலம் பாருங்கள். பாலம் நம்ம கடை அதுதான் பாருங்கள். மேல் மாடி, நம்ம கடை வந்து மேல் மாடி. மேலேருந்து காட்டணும்ல, இப்போ வந்து மேல் மாடி பாருங்கள். பொண்ணு வந்து எட்டி பாட்டுருக்குது பாருங்கள். செமையாக இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஓட்டம் இருக்குது. இருந்தாலும் இந்த வெயிலுக்கு வந்து போகிறன்னு அந்த கீழேருந்து அந்த பாசம் வருது. ஃபுல்லாக ஆல்ரெடி வந்து ஒரு ஆகாய தாமரைன்னு சொல்கிறோம்ல, அந்த இது வந்து ஃபுல்லாகவே ஆல்ரெடி ஏகத்துன்னு இருக்குது. நம்ம ஊருக்கு போகிற வழிங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா பண்ணாரி வழி. இப்போ ஆட்டோட இப்போ நாங்கள் அங்கெல்லாம் போய் எடுப்போம். நிறைய வெடி எடுத்து போட்டுக்கிறோம். வாங்க போகலாம், நடந்து போகலாம். சரியான பாலம், சரியான ஆறு. அந்த பக்கம் போங்க, கோயிலெல்லாம் இருக்குது. அந்த பக்கம் கோயிலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. செமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நானும் பொண்ணு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இந்த விழாக்கு உங்களுக்கு போடுறோம். அப்பப்போ அப்டேட்டு கொடுத்துட்டே இருக்கிறோம். வீடியோ அப்போ போட்டுகிட்டே இருக்கிறோம். அந்த பக்கம் வந்து ஆறு அது செமையாக அந்த மரம் தோப்பில் போய் ஒரு டைம் எடுக்கணும். சரியான தோப்புங்க அது. பாக்கு தோப்பு, அப்புறம் வாழைத்தோப்பு, தென்னை மரத்தோப்பு ஃபுல்லாகவே அந்த பக்கம் ஆல்ரெடி இருக்குது. கோயில் ஒன்று அங்கே இருக்குங்க. செமையாக இருக்குங்க. உள்ளே போனால் அந்த வெயிலே தெரியாது. வெயிலே உள்ளே உழுகாது. வெயிலே வந்து உள்ளே உழுகாது வச்சுங்களேன். ஆல்ரெடி இதாக இருக்குது. வீட்டுக்கு காற்று செமையாக இருக்குது. காற்று செமையாக இருக்குங்க. காற்று சூப்பராக இருக்குது. மழை வந்தால் சூப்பராக செமையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மழை வரப்போ நானே என் பொண்ணு போயிட்டு சாப்பிட்லான்னு வீட்டுக்கு போயிட்டுருக்குற காலைக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து சாப்பிட்டு வீட்டில் சாப்பாடு கொண்டு வர மாட்டாங்க. திரும்ப நான் நடந்தே போய் வீட்டில் போய் சாப்பிட்டு திரும்ப 4-5 மணிக்கு மேலே 4 மணிக்கு 5 மணிக்கு வந்துடுவேன். இன்னும் 8-9 மணி மட்டும் இருப்பேங்க.